வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான மைக்கேல் காஃபி ஹவுஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சாம்னு ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. ஏறக்குறைய 60 வயசு இருக்கும். எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுறாரு. அப்படிப்பட்ட சாம் இருக்காருல, ஒரு நாள் அவரோட வீட்டுல இறந்து போயிருக்காரு. இது இயற்கையான சாவுன்ற மாதிரி போலீஸுங்க கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இது இயற்கையான சாவு இல்ல, யாராவது திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க விசாரிக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஏசிபி ஒருத்தர் விசாரிக்கிறதுக்காக வராரு. இறந்து போன இந்த சாம் அப்படின்றவருக்கு நிறைய பேர் எதிரிங்களா இருந்திருக்காங்க, நிறைய பேருக்கு கொல்றதுக்கு மோட்டிவ் இருக்கு அப்படின்றது இந்த போலீஸ்க்கு தெரிய வருது. உண்மையிலே இந்த சாம கொலை பண்ணது யாரு, குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல வேலை பார்க்குற லேடி இருக்காங்கல்ல, இருட்டினதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க போல. இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவரை தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி செடிக்கு தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு இருக்காரு. பாட்டு கேட்டுக்கிட்டே தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. அப்ப திருட்டுத்தனமா யாரோ வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. நாய் இந்த விஷயத்த கவனிச்சிருது, அது குலைக்குது. ஆனா நாய் குலைக்கிறதை இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. உள்ள நுழைஞ்ச மர்ம நபர் யாருன்றத காட்டல, உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்றதையும் காட்டல. இப்ப இந்த வீட்டோட ஓனரான சாம் அப்படின்ற பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நாய் குலைச்சிட்டு இருக்கு, சாப்பாடு வையின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த செக்யூரிட்டி இருக்கார்ல, எப்பவுமே சரக்கு போடுவார் போல, அந்த மாதிரி சரக்கு போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பெரியவரோட உடம்புல ஏதோ நடக்குது, பெரியவர் இறந்து போறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்ப வின்சென்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் கஷ்டப்பட்டு பேசி ஒரு ப்ராஜெக்ட ஓகே பண்றாரு. இத பத்தி இவரோட பாஸ் கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ தான் முன்ன இருந்து இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணோன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப மைக்கேல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு கஃபே ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் வருவாங்க, இவரும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. ஸ்டார்டிங் இறந்து போன பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவரோட பேரு சாம் அப்படின்றது. சாம பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி கூட வந்திருக்காரு. இவங்க பேரு கீதா அப்படின்றது. ரெண்டு பேருமே ஓல்டேஜ் ரூம்ல தான் அறிமுகமா இருப்பாங்க. அதனால நீ என் கூடயே வந்துருன்ற மாதிரி இவரோட வீட்டுல வச்சிருக்காரு. அதாவது இந்த வயசான காலத்திலேயே இவங்க ரெண்டு பேர் லிவிங்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. இங்க ஒரு பொண்ணு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இந்த பெரியவரும் பக்கத்துல வந்து பேசுறாரு. இந்த பொண்ணு பேரு ஜாஸ்மின் அப்படின்றது. என்னமாச்சு, திரும்பி உனக்கும் வின்சென்ட்டுக்கும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஹீரோ. அவருக்கும் இவங்களுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு போல. இப்ப ஹீரோவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. இவரும் பையனும் தனியா இருக்காங்க, ஒய்ஃபும் பொண்ணும் தனியா இருக்காங்க. ஏன்னா ஒய்ஃப் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அங்க இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க போல. எங்க பையன் விஷயம் என்னாச்சு, ஜாஸ்மினும் பையனும் பேசிட்டு இருக்காங்களா இல்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. நான் என்ன ஏதுன்னு பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பையன் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துடுறாரு. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. சரி சேர்ந்து சாப்பிடலாம்னு அப்பா சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஜாஸ்மின் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜாஸ்மின் கிட்ட இருந்து தான் கால் வருதா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி பையனும் போய் சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. இப்ப பையன் சீக்கிரமா படுக்க போறேன்ப்பா, நான் கிளம்புறேன்ற மாதிரி படுக்கிறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாரு. அப்படி வந்த ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் ஜாஸ்மின் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் போனை எடுக்க மாட்டாரு. ஜாஸ்மினுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப ஜாஸ்மின் அம்மாவோட லைனுக்கே வந்துடுறாங்க. எதுக்கு ஹீரோ போன் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியலையேம்மா, நான் ஹோட்டல்ல இருக்கேன், நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினா பேசி முடிச்சிடுறாங்க. இப்ப அம்மாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஜாஸ்மின் தான் பேசினாலான்ற மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சது போதும், நீ படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி பொண்ணு ஏத்துக்கிறா. பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப பொண்ணுக்கும் ஜாஸ்மின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உன் அண்ணனை பேச சொல்லுன்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புறாங்க. இதை பாக்குற இந்த பொண்ணுமே லைட்டா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட பேரு ஸ்டெஃபி அப்படின்றது. இப்ப ஸ்டெஃபி கிட்ட அவன் என்னோட காலையே எடுக்க மாட்டான், செம்ம கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடுடி, கால் பண்ணி பேசுவான் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபியும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரியா காலையில சோகமா இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. என்ன உடம்பு முடியலையா, ஜுரமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்களுமே ஹோட்டலுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன இருந்து இவங்க தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது.
ஒரு நபர் லீவு கேட்டிருப்பாரு, பொண்ணோட கல்யாணம்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அந்த நபருக்காக காசெல்லாம் தராங்க, நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு வாரமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போற, இறக்கி விடுன்னு சொல்றாரு. இவங்க கேட்காம கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடுறாரு, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி இறங்கிடுறாரு. இப்போ ஒரு ஆட்டோல ஏறி உட்காந்துடுறாரு. சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. திரும்பி ஆபீஸுக்கு தான் வந்து இறங்குறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கஃபேக்கு சாம் கீதா வருவாங்க பாத்தீங்களா. இப்ப கீதாவோட தோல்ல சாஞ்ச மாதிரி தான் இவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு அவாய்ட் பண்றானே தெரியல, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. இதை பத்தி தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க. இவங்க திரும்பி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்ன குடிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப நல்லா தான் பேசுறாரு. இவர் நல்லா பேசுறாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ப்ராஜெக்ட் இருந்தது, அதனால தான் கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப தாத்தாவும் பாட்டியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ பேசலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி சாம் சொல்றாரு. சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஜாஸ்மின் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னோட அம்மா ரெசார்ட் இருக்குல்ல, நாளைக்கு அந்த இடத்துக்கு கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா தங்கச்சி கொஞ்சம் அப்செட்டா இருந்தால, இப்போ உடம்பு முடியாம போயிருது போல. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு போறாங்க. இப்போ தங்கச்சி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றா போல. இப்போ அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க, கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துல நான் சொல்ற சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஸ்டெஃபியை காட்டுறாங்க. ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, அவன் திரும்பி என்கிட்ட பேசிட்டான்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. சரிடி படுன்ற மாதிரி ஸ்டெஃபி சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது, நீ வேணா படு அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்றாங்க. ஹீரோ கூட சந்தோஷமா இவங்க சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாஸ் லீவ் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இவர் லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அவன் போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி எல்லாருமே புலம்புறாங்க. ஏன்னா ஹீரோ தான் முன்ன இருந்து அந்த ப்ராஜெக்டே நடத்திட்டு இருக்காரு போல. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஜாஸ்மினை கூட்டிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு வந்துடுறாரு. தங்கச்சி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அம்மாவும் உங்க ரெண்டு பேருக்குமே ரூம்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் அம்மாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மா கொஞ்சம் முறைச்சு தான் பாக்குறாங்க. ஹீரோவும் ஜாஸ்மினும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க போல. இந்த சாங் மூலியமா அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பெரியவர் சாம் கூட கீதான்னு ஒரு லேடி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கீதாவோட பையன் அம்மாவை கூட்டு போலான்னு முடிவு எடுத்துறான். அதனால சாம் கிட்ட சொல்லிட்டு அந்த லேடியும் கிளம்புறாங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போறோன்ற மாதிரி சாம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா கடைசி சில வருஷமா அவங்க கூட தான் சேர்ந்து இருப்பாரு. இப்ப அவங்க இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஜாஸ்மினும் சேர்ந்த மாதிரி தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஆக்சுவலா அம்மா அப்பாக்கு இன்னைக்கு கல்யாண நாளா இருக்கும். ரெண்டு பேருமே இந்த கஃபே ஷாப்க்கு வந்திருக்காங்க. இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கஃபே ஷாப்பை நடத்துற மைக்கேல் இருக்கார்ல, எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாரு. அவரே முன்ன இருந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி தந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்கார்ல, ஜாஸ்மினோ நீயோ சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போனதை பத்தி அம்மா சொன்னா, என்னடா ரெண்டு பேர் லவ் பண்றீங்களான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் லவ் தான் பண்றாரு, அப்பா கிட்ட எதுக்காக மறைக்கிறாருன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கும்போது அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால ஹீரோ பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சிடுறாரு. சாம் என்ன வீட்டுல விட முடியுமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப சாம் இருக்கார்ல, வீட்டுல விடாத, என்ன அந்த ஓல்டேஜ் ஹோம்ல விடு, நாங்க ஒருத்தர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் இவர் முன்னாடி இருந்த ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சாம பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கு. நடுவுல இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கும் வருவாரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இன்சுலின் ஊசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஊசி எல்லாம் இவர் போட்டுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரியா கிளாஸ் டைம்ல பேசி சார் கிட்ட மாட்டிடுறாங்க. சாருமே வெளியே போய் நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை டேவிட்னு ஒரு பையன் கவனிக்கிறான். இவனும் வேணும்ட்டே பேசி மாட்டிக்கிறான். சார் இவனையும் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக தான் வெளியே வந்திருக்கான் போல. வெளியே வந்தவன் இருக்கான்ல, இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஸ்வீட்டா பேசுறான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ப்ரொபோஸ்லாம் பண்றான். இந்த பொண்ணு அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு எந்த ஒரு முடிவும் சொல்ல மாட்டாங்க. இந்த டேவிட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்மினோட தம்பியா இருப்பான். இந்த சாம பொறுத்த வரைக்கும் மருத்துவ ஹெல்ப்லாம் நந்தான்ற ஒரு டாக்டர் தான் பண்றாரு. இந்த நந்தாவை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நந்தா மூலியமா ஒரு பெரிய விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இலவச மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நந்தா கிட்ட பேசி வச்சிருக்காரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி நந்தாவும் ஏத்துக்கிறாரு. இன்னைக்குதான் சாமோட 60வது பர்த்டேவா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து பையன் வந்திருக்காரு. சாம்க்கு ஒரு பையன் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சாம் எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவார்ல, அதனால
தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை தாண்டி அந்த கீதான்ற லேடியும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, என் வீட்டுல நம்ம லவ் மேட்டரை நான் ஓபன் பண்ணிட்டேன், சீக்கிரமா பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை யார் இப்ப வீட்டுல எல்லாம் பேச சொன்னது, எனக்கு இன்னும் டைம் வேணும், சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னும் உனக்கு எவ்வளவு தான்டா டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் ஜாஸ்மினோட அப்பாவா இருக்கும். வாங்கப்பா போலான்ற மாதிரி இவங்க கூட்டு போறாங்க. இப்ப நமக்கு சாமும் அவரோட பையனும் பேசிக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா சாம் இருக்காருல, பையன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. இவர் எழுதி வச்சதுல ஒரு பர்டிகுலர் இடத்தை மட்டும் கேட்கிறாரு. எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி பையன் கேட்கிறான். நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, அதை மட்டும் எனக்கு திரும்பி தான்ற மாதிரி கேட்கிறாரு. பையனுக்கு தரதுல சுத்தமா விருப்பம் இல்ல, தட்டி கழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பா திரும்ப திரும்ப வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரிப்பா நான் கையெழுத்து போடுறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. அப்பா ஏற்கனவே ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு போல. சந்தோஷமா பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு தந்துடுறாரு. ஆனா இடத்த தரதுல இவருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. யாருக்கு தான் சொத்தை தரதுக்கு விருப்பம் இருக்கும், அந்த மாதிரி விருப்பமே இல்லாம தான் தந்துட்டு போறாரு. இப்ப இவர் கண்ணை மூடி யோசிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் இவரோட கற்பனையில வருது. ஏதோ ஆக்சிடென்ட் இவர் பண்ணாரா இல்ல இவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு தெரியல. அதனால தான் இவர் ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி தரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ அப்செட்டா சரக்கச்சிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்னாச்சுடா, எதுக்காக இவ்வளவு சரக்கச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எப்பவுமே போலதான் ஜாஸ்மினுக்கும் எனக்கும் சண்டைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்ப பாரு எதுக்குடா எளிய மூனியம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் அட்வைஸ் பண்றாரு. இப்ப வாசல் வரைக்கும் வந்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இந்த சாம் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த இடத்தை நிர்வகிக்கிற நபர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்தவர் இருக்காருல, இங்க இருக்க செக்யூரிட்டி கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. நடுவுல இந்த இடத்துக்கு வந்து சரக்கெல்லாம் அடிப்பாரு போல. இப்பதான் நமக்கு தெரிய வருது. சாம பொறுத்த வரைக்கும் இடத்தை நந்தாக்கு தரணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கான வேலையெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து இவங்க முடிச்சிடுறாங்க. இன்னும் காசு தர மாதிரி அது மூலியமா தான் ஹாஸ்பிட்டல கட்டுற மாதிரி பிளான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணுன்ற மாதிரிலாம் இந்த சாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நந்தா இருக்காருல, புதுசா ஒரு மருந்தை தராரு. இதையே நீங்க சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எழுதி தந்ததை இன்னைக்கே வாங்கிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் கடைக்கு வந்து மேற்கொண்டு சில மருந்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு டாக்ஸி மூலியமா இவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட சிங்க் பண்றாங்க. இப்படிதான் அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு, ரூம்குள்ள போயிருப்பாரு. அப்படி ரூம்குள்ள போனவர் காலையில இறந்து போயிருப்பாரு. இந்த செக்யூரிட்டி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆளுங்களுக்கு தகவலை கொடுக்குறாரு. இயற்கையா தான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட பாடியை இங்கிருந்து கொண்டு போற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இறந்து போயிட்டாருன்னு தகவல் கிடைச்சு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பையன் வந்திருப்பாரு, வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே நேச்சுரல் டெத் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சார் இது நேச்சுரல் டெத்தா இருக்க வாய்ப்பு இல்ல, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு, திடீர்னு எப்படி சார் இறந்து போவாரு, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பெட்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி வேற இறந்து போயிருக்காரு, வேற ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிடுறாங்க. ஜாஸ்மின் கிட்ட ஹீரோ சரியா பேசுறது இல்ல. ஜாஸ்மின் செம்ம அப்செட்ல இருக்காங்க. பேரண்ட்ஸுமே பேசி பார்க்கலாம்னு நினைச்சா பேரண்ட்ஸ் கிட்ட கூட இவங்க பேச மாட்டாங்க. என்ன இவன் நம்ம கிட்ட கூட பேச மாட்டா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா லாயர்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு கேஸுக்காக இப்ப கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. எதிர்த்தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்காரு, அதுக்கு சாட்சி இருக்குன்ற மாதிரி சாட்சியா ஒருத்தர் வர வைக்கிறாரு. அவருமே நான் கொலையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோவோட அப்பா இருக்காருல, என்னோட கட்சிக்காரர் கொலையை பண்ணல, நான் குறுக்கு விசாரணை பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஜட்ஜி சொல்றாரு. இப்ப இவருமே அந்த சாட்சி சொன்ன நபருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க உங்க கண்ணால இந்த விஷயத்தை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது நைட்டு நேரம் டார்ச் வச்சிருந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. டார்ச்லாம் இல்ல சார், சிகரெட் பிடிச்சுக்கிட்டே வந்தேன், அந்த வெளிச்சத்திலேயே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப போக போக அப்பா ஒவ்வொரு பாயிண்டா உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வச்சு ரொம்ப தூரம்லாம் பார்க்க முடியாது. இதை தாண்டி அன்னைக்கு நைட்டு நிலாவே இருக்காது, அந்த மாதிரி நாளா இருக்கும். நிலா வெளிச்சமும் கிடையாது. அதே மாதிரி இவரோட கண் பார்வையில சில பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவர் சிகரெட் வெளிச்சத்துல கொலைய பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இவர் சரியா பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இவருக்கு என்னோட கட்சிக்காரர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட கட்சிக்காரர் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜுமே இது வேலிடா இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு வழியா இந்த கேஸை உடைச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் பையன் வெளியே இருந்து கவனிச்சிருப்பாரு. இப்ப வெளியே வந்தோடனே அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் சாம் இறந்து போனதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா நினைக்கிறேன்ப்பா, அத போலீஸுங்க திரும்பி விசாரிக்கணும், அதுக்கு பண்ண வேண்டியதை நீங்க பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, அவர் இயற்கையா இறந்து போனாரு, இதுல என்ன உனக்கு டவுட்ன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ப்ளீஸ் பா எனக்காக ஏதாவது பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் வேற லாயரை பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இங்க இருந்து போறாரு.
என்ன பையன் இப்படி பேசிட்டு போறான், சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஜாஸ்மின் கிட்ட பேசாம ஹீரோ கொஞ்சம் அப்செட்ல இருந்திருப்பாரு, வேலையை கொஞ்சம் சரியா பண்ணாம இருக்காரு. டேய் இந்த நாளுக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட முடிக்கணும், உன்னை நம்பி தான் ப்ராஜெக்ட்ல இறங்கி இருக்கேன், முடிச்சிருன்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு சீனியர் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அருண் அப்படின்ற ஏசிபியை வர வச்சிடுறாரு. அருண் நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கணும், ஏன்னா ஒரு லாயர் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு, இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றாரு, அதனால நீங்க டீடைலா இந்த கேஸை விசாரிங்க, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த அருணும் ஏத்துக்கிறாரு. அதாவது அந்த பெரியவரோட கேஸை விசாரிக்கிறதுக்காக இவர் தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அப்பாவால தான் இது நடந்திருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அப்பாக்கு நன்றி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. ஏற்கனவே விசாரிச்சு இது இயற்கையான மரணம்ன்ற மாதிரி முடிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏசிபி வேற வர போறாரு, நம்மள டார்ச்சர் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவரை திட்டுற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏசிபி வந்தோன்னு மட்டும் இவங்க எல்லாருமே பம்முறாங்க. சார் நாங்க நல்லா விசாரிச்சு தான் கேஸை முடிச்சோம் சார், கண்டிப்பா இது இயற்கையான மரணம் தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நீங்க விசாரிச்ச டீடைல்லாம் தாங்க, நானும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வராரு. இந்த ஓல்டேஜ் ஹோமை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு நபர் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பெரியவரை பத்தி தான் கேக்குறாரு. சார் பெரியவர் நடுவுல இந்த இடத்துக்கு வருவாரு, ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த இடத்தை விட்டு போயிட்டாரு சார். இங்க இருக்க ஒரு லேடியை கூட கூட்டு போனாரு, அவங்க பேரு கீதா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க கஃபேக்கு தான் அடிக்கடி போவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் கஃபேக்கு வந்துடுறாரு. என்ன வேணும்ன்ற மாதிரி மைக்கேல் பேசுறதுக்காக வராருல, இவர் மைக்கேல் கிட்ட அந்த பெரியவரை பத்தி விசாரிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரி மைக்கேல்மே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரியா கிட்ட டேவிட்னு ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணாம பாத்தீங்களா, இந்த பிரியாக்கும் பிடிச்சிருக்கு போல. இப்ப இவங்களோட ஹோட்டல்ல வச்சே பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, எதர்ச்சியா இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. பொண்ணு என்ன இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி லைட்டா முறைச்சு பாக்குறாங்க. அச்சச்சோ அம்மா பாத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பொண்ணு பயப்படுறா. இப்ப அம்மா கிட்ட கேஷுவலா பேசுறதுக்கு ட்ரை பண்றா. அம்மா எதுவுமே பேசாம இருக்காங்க. என்ன பேச மாட்டாங்கன்னு பொண்ணு எந்திரிச்சு போயிடுறா. இப்ப நைட்டு நேரம் பேசுறதுக்கு ட்ரை பண்றா. அப்பயும் அம்மா பேசாம இருக்காங்க. அந்த பையன் கிட்ட பேசினதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது பொண்ணுக்கு புரிஞ்சிருது. இப்ப பொண்ணு இருக்கால, எதுக்குமா பேசாம இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறா. என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா, நீ எதுக்காக அந்த பையன் கிட்ட பேசுற, அந்த பையனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாதுமா, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. தேவையில்லாம யோசிக்காம படுங்கன்ற மாதிரி சொல்றா. அம்மாவும் சரின்ற மாதிரி படுத்துறாங்க. இந்த பொண்ணுமே லவ் பத்தி சொல்ல முடியன்ற மாதிரி ஃபீல்லாம் பண்றா. அந்த சாமோட வீட்ல ஒரு வேலைக்கார லேடி இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இப்ப போலீஸ் வண்டி வரத பார்த்தோன்னா அவங்க வேகமா வீட்டுக்குள்ள வேலை செய்யற மாதிரி போயிடுறாங்க. இப்ப வந்தவர் செக்யூரிட்டி கிட்ட பேசுறாரு. செக்யூரிட்டி கிட்ட எதுக்காக இந்த கேஸை எடுத்திருக்காருன்றத பத்தி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவருமே வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. எந்த இடத்துல அவர் விழுந்து கிடந்தாரு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாரு. ஏசிபி என்ன கேள்விலாம் கேட்கிறாருன்றதை இந்த லேடி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏசிபி இந்த இடத்துக்கு வராருன்னு தெரிஞ்சோன்னா கேஷுவலா வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் நடிக்கிறாங்க. இவர் இவங்க கிட்டயும் சில கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க அன்னைக்கு எப்ப கிளம்புனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் இருட்டதுக்குள்ள கிளம்பிடுவேன், அன்னைக்கு இருட்டும் போது நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாமோட பையன் எப்பெல்லாம் வருவாருன்னு கேக்குறாரு. சார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலே அதிகம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வெளியே வந்து வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நாள் நைட்டு வித்தியாசமா எதையாவது கவனிச்சிங்களான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த நாள் வழக்கத்தை மீறி நாய் குலைச்சுக்கிட்டே இருந்தது சார், சாரும் அதை கவனிச்சாரு, சாப்பாடு வையின்ற மாதிரி தான் ரூம்குள்ள போனாரு சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும்போது ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க தானே சார் அந்த லெட்டரை கொடுத்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு நினைச்சேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன சார் மர்மமா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அப்பா இருக்காருல, சார் நான் இதை கொடுக்கணும்னு நினைக்கல, என் பையன் தான் கொடுக்கணும்னு நினைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவை பார்த்து அவர் கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. எதனால அப்படி நினைச்சீங்கன்னு கேட்கிறாரு. பெருசா காரணம் இல்ல சார், எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வரைக்கும் எங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்கல, ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு அப்டேட் பண்றேன், உங்க சைட்ல ஏதாவது கிடைச்சாலும் சொல்லுங்கன்ற மாதிரி ஏசிபி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஏசிபி கீதாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த பெரியவரை பத்தி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. காரணம் மருமக பக்கத்திலே நின்னுட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே தண்ணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கிச்சன் பக்கம் அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலா கீதாக்கு சாம் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா பையனுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல. ஊர்க்காரங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கல்ல, அதனால தான் அம்மாவை திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அம்மா சில விஷயங்களை சொல்லும் போது தான் இவருக்கு புதுசா சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த சாம ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டாரு, நந்தான்ற ஒரு டாக்டர் தான் எட்டா போட்டு இதை பண்ணலாம்னு நினைச்சாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு புது தகவல் கிடைச்சிருச்சுல்ல, அந்த நந்தாவை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அதாவது ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது.
சார் நான் சொல்ல போற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு சார். நந்தான்ற ஒரு பேர்ல ஒரு இடத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பவும் ஏத்துக்கிறாரு. இப்ப சீனியரும் ஏசிபிக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன பிரோஜனமா ஏதாவது கிடைச்சதான்ற மாதிரி கேக்குறாரு. சரி இப்போ வரைக்கும் சாலிடா எதுவுமே கிடைக்கல, நான் கிடைச்சா அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி சீனியர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திருட்டுத்தனமா சாமோட வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. ஈவினிங் டைம் அந்த வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காருல, எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இப்ப பொறுமையா சாம் அங்கிளோட ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் எதுக்காக வராருன்னு நமக்கு கிளியரா தெரியல. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் தேடி பாக்குறாரு. நல்லதுக்காக பண்றாரா இல்ல இவரே ஏதாவது தப்பு பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப சைலண்டா வந்த வழியே இவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப நந்தா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆமா சார், அவரோட இடத்தை என் பேர்ல எழுதி வச்சாரு சார். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைச்சாரு. அதுக்கான காசுலாம் தரதுக்கு முன்னாடியே அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நந்தா பேசிட்டு இருக்காரு. ஆனா இடம் இவருக்கு வந்துருது இல்ல, அதனால போலீஸ்க்கு இவர் மேலேயும் டவுட் வருது. இடம் வந்தோன்னு ஒருவேளை கதையை முடிச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அவரும் நந்தாவும் மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்டாக்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு டவுட் வருது. இது சார்ந்து இந்த ரெஜிஸ்டர் பண்றவர்கிட்ட விசாரிக்கிறாரு. சார் நானும் கவர்மெண்ட் ஒர்க்கர் தான், என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்கன்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதனால சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அப்பா அம்மாவோட கல்யாண நாளே நிறைய போட்டோவெல்லாம் தங்கச்சி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் அனுப்பி வச்சிருக்காங்க. இவரும் பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கவரு காமனா ஒரு விஷயம் இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த போட்டோல ஒரு பொண்ணு இவங்களையே கவனிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. குறிப்பா சாமியே கவனிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கமே, ஜாஸ்மின் கூட வச்சு பார்த்திருக்கமேன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஜாஸ்மின் ஃப்ரெண்டா ஸ்டெஃபின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுன்றது தெரிய வருது. இப்ப இவருமே இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணோட பேரு ஸ்டெஃபின்னு நினைக்கிறேன், போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன், அந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. அந்த சாம்ன்ற பெரியவர் கடைசியா டாக்ஸில தான் வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த டாக்ஸி டிரைவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவன் மேல ஏற்கனவே நிறைய கிரைம் ரெக்கார்ட்லாம் இருக்கும், கொலை முயற்சி கேஸ்லாம் கூட இவன் கிட்ட இருக்கும். அதனால கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் முன்ன மாதிரிலாம் இல்ல சார், நான் ரொம்ப மாறிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். சாம நீ தானே டிராப் பண்ணன்னு கேக்குறாங்க. இவனும் ஆமான்னு சொல்றான். சாவியை எடுத்துட்டு வா, உன் காரை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுமே சரின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து தந்துடுறான். இவங்க காரை நல்லா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் சீட்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்குது. இது என்ன மருந்துன்னு கேக்குறாங்க. அந்த பெரியவர் மருந்து வாங்கினார் சார், அவர் ஒருவேளை விட்டுக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இந்த மருந்து என்ன ஏதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த பெரியவர் நந்தாக்கு இடத்தை எழுதி வச்சாரு பாத்தீங்களா, திரும்பி அந்த இடம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, வேற பேர்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. அதை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நந்தாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வச்சு பேசினா உன் குடும்பம் முன்னாடி உனக்கு அசிங்கமா போயிடும், உன் குடும்பத்துக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால நந்தா இருக்காருல, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நந்தா ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல, இங்க இருந்து கூட்டு போறாங்க. நந்தா கிட்ட இருந்து யார் யார்கிட்ட எல்லாம் இடம் போயிருக்குன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது போல. அதனால ஹீரோ இருக்காருல, இந்த மைக்கிளோட கடைக்குள்ள பூர்ணோன்ற மாதிரி நைட்டு நேரம் திருட்டுத்தனமா பூந்துடுறாரு. மைக்கிளோட சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்டு வேற ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவர் இருக்காருல, சட்டுன்னு அவன் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அவனை லாக் பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அவனுக்கு போன் கால் வருது. ஒழுங்கா போன் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே ஸ்பீக்கர்ல போடுறான். எதிர்பக்கம் ஸ்டெஃபி தான் பேசுறாங்க. இவனோட பேரு விக்கி போல. டே விக்கி, அந்த டாக்குமெண்ட் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப விக்கி இருக்கான்ல, சட்டுன்னு ஹீரோவை அடிச்சிடறான். ஹீரோ திணறிட்டு இருக்கும் போது விக்கியும் இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப ஸ்டெஃபியும் விக்கியும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல. என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, அந்த பொண்ணோட பேரு ஸ்டெஃபி அப்படின்றது. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், பேரு விக்கின்ற மாதிரிலாம் இவர் டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஜாஸ்மினை நினைச்சு பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எங்களுக்கு லவ் மேட்டர்ல பிரச்சனையே கிடையாது, ஜாதி மதம் எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம், உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா வெளிப்படையா பேசுங்க, அப்பதானே தெரியும், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. என் ஃபேமிலி கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு எதனால சொல்றேன், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க கிளம்புறாங்க.
இப்ப அம்மா உடனே அப்பாக்கு கால் பண்றாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு போனாங்க, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க, நம்ம சீக்கிரமா இந்த ப்ராப்ளத்தை பேசி முடிக்கணும்னு சொல்றாங்க. சரி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறாரு. மைக்கேல் எப்பவுமே போல அவரோட கடைக்கு வந்திருக்காரு. இவருக்கு முன்னாடியே ஏசிபி இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க மைக்கேல் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசணும், ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப இந்த இடத்துல மைக்கேல், அதே மாதிரி நந்தா, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவரு, இப்படி 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நந்தா கிட்ட இருந்த இடம் இப்ப இவங்க 3 பேர்கிட்டயும் ஈக்குவலா போயிருக்கு. அந்த சாம பொறுத்த வரைக்கும் இலவச ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆசை வச்சிருப்பாரு. அதை பத்தி மைக்கேல் கிட்ட ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. மைக்கேல் இருக்கார்ல, வேணும்ட்டே நந்தாவை பழக வச்சிருப்பாரு, ரொம்ப நல்லவரா காமிக்க வச்சிருப்பாரு. அதனால்தான் அந்த பெரியவர் இடத்தையே எழுதி வச்சிருக்காரு. சோ பிளான் போட்டு தான் அவர்கிட்ட இருந்து இடத்தை எழுதி வாங்கியிருப்பாங்க. எழுதி வாங்கினோடனே அவர் செத்து போயிட்டாருன்னா அந்த இடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கணக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்காக சில வேலையெல்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. கடைசியா ஒரு மருந்தை தந்தாரு பாத்தீங்களா, அந்த மருந்துல இவர் விஷத்தெல்லாம் கலந்து தந்திருப்பாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த மருந்து அவர் எடுத்ததுனால சாவல. ஏன்னா அந்த மருந்தை எடுத்துட்டே அவர் போயிருக்க மாட்டாரு, கார்லயே மிஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த மருந்துனால சாவல. ஆனா இவங்க 3 பேருமே கொல்ற ஐடியால தான் இருந்திருக்காங்க. அப்ப இவங்க 3 பேர் வேற மெத்தட்ல கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவர் விசாரிக்கிறாரு. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த மருந்துல மட்டும் தான் நாங்க கலந்து வச்சோம், அந்த மருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட தெரியாது, அதுக்காக தான் கலந்து வச்சோம், எங்களால அவர் சாவலனா வேற எப்படியோ தான் செத்துருக்காரு, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்டெஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் வேலை பார்க்கறதா இவருக்கு தெரிய வந்திருக்கும். இவர் கேஷுவலா அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் வேலையை விட்டு நின்னுட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப ஏசிபி இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. இவங்க 3 பேர்னால இந்த கொலை நடக்கலனால இவங்களுமே தப்பு பண்ணிருக்காங்கல்ல, அதனால இவங்க பேர்ல விசாரணை போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சீனியர் இருக்கார்ல, இவங்க 3 பேரை கூட வேற மாதிரி முயற்சி பண்ணி சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு கேக்குறாரு. இல்ல சார், இவங்க 3 பேர்னால அவர் சாவல, வேற யாரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கவங்க தான் இதை பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் டைம் தாங்க சார், அதையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப பேரண்ட்ஸ் உட்கார வச்சு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும், நீயும் வா பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நம்ம நோ தானே சொல்ல போறோம், அது அவளோட ஃபேஸை பார்த்து என்னால சொல்ல முடியாது, நீங்களே பார்த்து பேசி எல்லா விஷயத்தையும் முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ அந்த ஸ்டெஃபியை பத்தி விசாரணை பண்ணிருப்பாரு, வீட்டையே கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப அவங்களோட வீடு இருக்கிற பகுதிக்கு தான் இவர் நுழைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஏசிபியை காட்டுறாங்க. ஏசிபி திரும்பி அந்த பெரியவர் வீட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போது மறைஞ்சிட்டு இருக்க விக்கி இருக்கான்ல, சட்டுன்னு எதிர வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் விக்கியை அடிச்சு போடுறாரு. அப்ப ஸ்டெஃபி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆயுதத்தை வச்சுலாம் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களையும் தடுத்து இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரோ இரும்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. ஸ்டெஃபி அம்மா தான் இரும்பிட்டு இருக்காங்க, ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி இவர் ஸ்டெஃபியை ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப ஏசிபி நமக்கு காட்டுறாங்க. சவத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு. யாரோ எகிரி குதிச்ச மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு பெரிய நீளமான முடியே இவருக்கு இந்த இடத்துல கிடைக்குது. இப்ப ஸ்டெஃபியை உங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டெஃபியோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் அந்த இடத்த சொந்தமா வச்சிருந்திருப்பாரு. அந்த இடத்த நிறைய பேர் கேட்டு வந்திருப்பாங்க. அப்பா தர விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருப்பாரு. யாரு கேட்டு வந்திருப்பாங்கன்னா இந்த சாம் தான் கேட்டு வந்திருப்பாரு. சாம் இருக்கார்ல, இவன் கதையை முடிச்சாவது அந்த இடத்த வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஒரு நாள் ஸ்டெஃபியோட அப்பா பைக்ல போயிட்டு இருக்கும் போது இவர் காரை வச்சு அடிச்சு தூக்கி இருப்பாரு. இதுதான் இவரோட கனவுல வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்பா சாவர தருவாயில இருக்கார்ல, அப்ப ஏமாத்தி இடத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாம் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சாம ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சாம் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சந்தேகமே வராத மாதிரி அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. சாம் நந்தா கிட்ட அந்த இடத்தை தந்திருப்பாரு. நந்தா கிட்ட இருந்து இடம் கைமாறினதை பத்தி உங்களுக்கு தெரிய வந்ததுல மைக்கேல் கிட்ட போயிருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் விக்கி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க புரிய வைக்கிறாங்க. ஹீரோ இவங்களை மாட்டி விட வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஏசிபியும் சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கா, ஏன்னா நீளமான முடி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல சார், அவளோட கால் தடம் கிடைச்சிருக்கு. ஷூ சைஸ வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா லேடியா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட பத்தி தெரிஞ்ச ஒருத்தி தான் பண்ணிருக்கா, நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஜாஸ்மின் வீட்ல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. தங்கச்சி மட்டும் தான் ஜாஸ்மின் ரூம்க்கு வந்து ஜாஸ்மின் கிட்ட விஷயத்த சொல்றா. எங்க வீட்ல எல்லாருமே HIV பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்றா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோவோட அப்பாக்கு
பெருசா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பிளட் தந்திருப்பாரு. அவருக்கு HIV பாசிட்டிவா இருக்கும். அந்த காலத்துல பெருசா செக்லாம் பண்ண மாட்டாங்கல்ல, பிளட்ட சடனா மாத்தி விட்டுருப்பாங்க. அதனால அப்பாக்கு HIV வந்திருக்கும். அதுவே தெரியாம அப்பா இருக்காருல, கல்யாணம் பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெத்து எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு HIV இருக்கிறது தெரிய வரும். செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே HIV இருக்கிறது தெரிய வந்திருக்கும். ரேர் கேஸ்ல மட்டும் தான் பசங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும்ல, அதனால தான் லவ்ன்ற விஷயத்தை விட்டுலாம் இவங்க ஒதுங்கி இருப்பாங்க. இவங்க ஒதுங்கி இல்லனாலும் பேரண்ட்ஸ் லைட்டா வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. உங்களால யார் லைஃபும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஜாஸ்மினை விட்டு அவர் விலகி போயிருப்பாரு. இப்ப தங்கச்சி இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த டேவிட் பாக்குறாரு. இந்த டேவிட் லவ்வ சொல்லும் போது கூட இந்த பொண்ணு ஏத்திருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது இப்பதான் இந்த டேவிடுக்கு புரியுது. டேவிட் சோகமா இவங்க கிளம்புறத பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஜாஸ்மின் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. உன் பேரண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, இருந்தாலுமே உன்னை விட்டு என்னால பிரிய முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு வேற ஏதாவது வழியை யோசிப்போன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.